இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சமாரியா என்கிற ஒரு பெரிய பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம். இதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மனிதன். ஒரு மனுஷனால ஒரு பட்டணமே சந்தோஷப்பட்டு கலிகூறும்னா, ஒரு மனுஷனாகிய உங்களால உங்க வீடு கலிகூறுமா இல்லையா? நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு கலிகூறுதல் உண்டாகுமா உண்டாகாதா? நீங்க படிக்கிற இடங்களிலே, நீங்கள் தொழில் செய்கிற ஸ்தலங்களிலே, நீங்கள் பழகுகிற சமுதாயத்துல நிச்சயமா உங்களை கொண்டு கர்த்தர் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க விரும்புகிறார். அப்ப இந்த சந்தோஷமான சூழ்நிலை எப்படி உருவானது? இந்த பிலிப் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தவர், விசுவாசத்தினால் நிரப்பப்பட்டிருந்தவர், தேவனுடைய வார்த்தைகளை அறிவித்தவர். அப்ப நீங்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களா? இருதயமெல்லாம் விசுவாசத்தினால் நிரம்பினவர்களா? உங்க வாயிலிருந்து இயேசுவை குறித்த வார்த்தைகளை பேசுகிறவர்களா இருந்தால் நிச்சயம் அந்த இடத்துல சந்தோஷம் உண்டா. பாருங்க, இந்த வார்த்தைகளை அவர் சொன்னபோது நிறைய பேர் வியாதியில கஷ்டப்பட்டவங்க சுகமடைந்தார்கள். பிசாசினால பிடிக்கப்பட்டிருந்தவர்கள் விடுதலை அடைந்தார்கள். அதனாலதான் ஜனங்களுக்குள்ள அந்த மாற்றங்களை கண்கூடாய் பார்த்தபோது இனம் புரியாத ஒரு சந்தோஷம். தேவ பிள்ளைகளே, நாம பரிசுத்த ஆவியில நிறைஞ்சி விசுவாசத்தோடு இயேசுவின் வார்த்தைகளை பேசும்போது நம்ம வீட்டுல மனம் திரும்பாதவர்களை கர்த்தர் மனம் திரும்ப செய்வார். வியாதியா இருக்கிறவங்களை கர்த்தர் சுகமாக்குவார். பிசாசினால பிடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். இப்படிப்பட்டவங்க நம்மை சுற்றிலும் நிறைய பேர் இருக்கலாம். அவங்க நம்ம வீட்டுல கூட இருக்கலாம், நம்ம தெருவில் இருக்கலாம், நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் அவர்களை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே நீங்க ஒருத்தர் தான் சந்தோஷத்தை கொடுக்க போகிறவர்கள் என்பதை மறந்துடாதீங்க. உங்க மூலமா தான் மற்றவர்களுக்கு சந்தோஷம். அதற்குத்தான் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறாருங்கிறதையும் நீங்க மறுக்காமல் நம்புங்க. எனக்கே சந்தோஷம் இல்லை, நானே உபத்திரவப்பட்டுட்டு சிதறடிக்கப்பட்ட சூழ்நிலையில எருசலேம்ல தங்கி இருக்கிறதற்கு வாய்ப்பு இல்லாம ஓடி வந்த ஒரு ஆளு அப்படி பிலிப்பு நினைச்சிருந்தா இந்த சந்தோஷத்திற்கு அவர் காரணமா இருந்திருக்கவே முடியாது. உங்க சூழ்நிலையை நீங்க பார்க்காதீங்க, உங்க நிலைமை இப்ப எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்க்காதீங்க, உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கிறது என்பதெல்லாம் நீங்க கண்டுகொள்ளாதீங்க. ஆவியில நிரப்பப்பட்டு இருக்கிறேனா, விசுவாசத்தினால நிறைந்திருக்கிறேனா, என் வாயில இயேசுவின் வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறதா, அவரை குறித்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னா, இந்த நிலையில் மட்டும் நீங்க இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை சந்தோஷமாய் மாற்ற ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்மை அர்ப்பணித்து நாம் செயல்படுவோம். நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை சந்தோஷமாய் மாற்றுவோம். தேவனே, எங்களை சுற்றிலும் சந்தோஷத்தை உண்டு பண்ண எங்களை அழைத்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.